ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, மே 3, 2024. ஸ்தூலமான இந்த உலகிலிருந்து அவ்யக்தமான நிலையை நோக்கி முன்னேறக்கூடிய அனைத்து பயணிகளுக்கும் பன்மடங்கு வாழ்த்துக்கள். நாம் முழுமையான அவ்யக்த நிலையை அடைய வேண்டும். பலருக்கும் அவ்யக்த நிலை என்றால் என்ன என்ற கேள்வி இருக்கிறது. அவ்யக்த நிலை என்றால் தன்னைத்தான் இந்த பௌதீக உடலின் உணர்விலிருந்து விலகிய நிலையில் அனுபவம் செய்வது. அதன் மூலம் இந்த உலகாயத கவர்ச்சிகள் எல்லாம் முடிவடைந்து விடுகின்றன. நாம் ஈஸ்வரிய ரசனையில் மூழ்க துவங்குகின்றோம். இதுவே அவ்யக்த நிலையாகும். எந்தளவிற்கு நாம் பாபா சொல்லக்கூடிய நினைவுகளில் மூழ்கியிருப்போமோ, ஈஸ்வரிய ரசனையில் நிலைத்திருப்போமோ, அவை அனைத்தும் அவ்யக்த நிலையே ஆகும். எந்தளவிற்கு நாம் சுயமரியாதையில் நிலைத்திருப்போமோ, 5 சொரூபங்களை பயிற்சி செய்து கொண்டிருப்போமோ, பரிஷ்தா சொரூபத்தில் நிலைத்திருப்போமோ, இவை அனைத்துமே நம்மை அவ்யக்தமானவராக ஆக்கக்கூடிய விஷயங்களே ஆகும். நாம் பாபா கூறியிருக்கக்கூடிய எந்த பயிற்சியை செய்தாலும் அவ்யக்த நிலையை நோக்கி முன்னேறி கொண்டே செல்கிறோம். எனவே அனைவரும் மனப்பூர்வமாக ஆர்வத்தோடு பயிற்சியில் ஈடுபடுவோம். நான் அவசியம் அவ்யக்த நிலையை அடைய வேண்டும். அநேக சேவை செய்திகளை கேட்கும்போது நாம் வெளிப்பாட்டின் காலகட்டத்தில் நுழைந்து கொண்டிருக்கிறோம் என்பது தெளிவாகிறது. பாபாவினுடைய மகான் ஆத்மாக்களும் வெளிப்படுவார்கள். அவரது சத்தியமான ஞானமும் வெளிப்படும். தற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய சாது ஒருவர் பகவான் பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல என்றே கூறிவிட்டார். மேலும் அவர் எங்கும் நிறைந்தவர் அல்ல என்றும் கூறிவிட்டார். அவர் மிகப்பெரிய பண்டிதராவார். தற்போது ORCயில் நடந்த சாது சம்மேளனத்தில் அவர் இந்த விஷயத்தை வெளிப்படையாக கூறினார். பல சாது சந்நியாசிகளும் மிக நன்றாக பேசினார்கள். அவர்களும் பாபாவுக்கு அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஈஸ்வரிய ஞானத்தை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பகவானை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக அவர்கள் ஞானத்தை புரிந்து கொள்கிறார்கள். சிவபாபா என்ற வார்த்தையை கூட அவர்கள் பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். சிவபாபா பேசுகிறார் என்றெல்லாம் கூறுகிறார்கள். எனவே நாம் நேரத்தை அருகாமையில் கொண்டு வரக்கூடியவர்களாவோம். மேலும் நாம் வெளிப்பாட்டினை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். தந்தையின் வெளிப்பாட்டிற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் நமது தவம் தான் மிகப்பெரிய பங்காற்றும். எந்த அளவிற்கு நாம் தபஸ்வியாவோமோ, அவ்யக்தமாவோமோ, இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு தூண்டுதல் கிடைக்கும். அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். மேலும் தெய்வீக சாட்சாத்காரத்தின் பாற்றும் தொடங்கிவிடும். எனவே இவற்றிற்கு நாம் கருவியாவோம். உங்களுக்கு சொற்பொழிவாற்ற தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை. உங்களுக்கு பெரிய மனிதர்களிடம் தொடர்பு இல்லை என்றாலும் பரவாயில்லை. உங்களது தவத்தின் தூய்மையான அதிர்வலைகள், அந்த சூக்ஷ்மமான அதிர்வலைகள் பிறரிடம் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தும். யார் தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்களோ, யார் சென்ற கல்பத்தில் பாபாவுடன் இணைந்திருந்தார்களோ, அவர்கள் சாது சந்நியாசியாக கூட இருக்கட்டும், பிற தர்மத்தின் தலைவர்களாகவும் இருக்கட்டும், சென்ற கல்பத்திலும் பல ஆத்மாக்கள் பாபாவுடன் இணைந்திருந்தார்கள். அனைத்து தர்ம பிதாக்களும் இங்கிருந்துதான் ஞானத்தை பெற்று சென்றார்கள். பகவானிடமிருந்துதான் அனைவரும் ஞானத்தின் அஞ்சலியை பெற்றார்கள். அவர்கள் மீண்டும் வந்து விடுவார்கள். நமது யோகத்தின் அதிர்வலைகளால் அவர்களுக்குள் விழிப்புணர்வு வந்துவிடும். எனவே நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பாபாவின் காரியம் தீவிரமான வேகத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறது. இதுவோ பிரபுவின் திட்டமாகும். கீழே இருப்பவர்களுக்கு அவரது திட்டம் குறைவாகவே புரிகிறது. யார் மிகுந்த யோக நிலையில் இருப்பார்களோ, யாரது புத்தி தெய்வீகமாக இருக்குமோ, அவர்களாலேயே அவர் காரியம் செய்யக்கூடிய விதத்தினை புரிந்து கொள்ள முடியும். பகவான் இந்த பூமியை சொர்க்கமாக்குவதற்கு என்னவெல்லாம் விதிமுறைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், அவர் யாரையெல்லாம் நிமித்தமாக்குவார் என்று நாம் தெரிந்து கொள்ளக்கூட முடியாது. கள்ளம் கபடமற்ற சாதாரண மக்களை கூட அவர் பயன்படுத்துவார். ஏழைகள் மூலமாகவும் பாபா மிகப்பெரிய காரியத்தை செய்விப்பார். எனவே காலத்தை புரிந்து கொண்டு நமது மனநிலையை மிக உயர்ந்ததாக ஆக்குவோம். காலம் மிக வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நமது மிக உயர்ந்த கடமை நம்மை அழைக்கிறது.
நீங்கள் அனைவரும் அறிவீர்கள், யோகி ஆத்மாக்கள், தூய்மையான ஆத்மாக்கள், மகான் ஆத்மாக்கள் தான் இப்போது இந்த உலகிற்கு நன்மை செய்ய முடியும். எனவே இந்த மகான் காரியத்தில் ஈடுபட்டு விடுவோம். அப்போது சுயத்திற்கும் நன்மை, அநேக ஆத்மாக்களுக்கும் நன்மை, மேலும் தந்தையின் பெயரும் வெளிப்படும். ஓம் சாந்தி.